நாம இன்னைக்கு திருக்கை மீன் மிளகு வறுவல் தான் பண்ண போறோம். வறுவல் பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் சோம்பு, 10 பல் பூண்டை நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சிருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட கழுவி வச்ச திருக்கை மீனை சேர்த்துக்கலாம். திருக்கை மீன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமா மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டு இறக்குனா டேஸ்டான திருக்கை மீன் மிளகு வறுவல் ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த வறுவலை சாம்பார் ரசத்தோட சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.